எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன். இப்போ ஊறுகாய் சீசன். இப்போ படுமாங்காய், மாங்காய், கொத்து மாங்காய், துண்டம் போடுற மாங்காய், நெல்லிக்காய், கடாரங்காய், எலுமிச்சங்காய் எல்லாமே கிடைக்கிற சீசன் இது. இந்த ஊறுகாய்க்கு எல்லாருமே என்ன பண்றது வெளியில இருக்கிற கடையில விற்கிற மிளகா அப்படியே வாங்கி நாங்க போடுறோம், பூச்சி வந்துடுறது, நல்லா இல்லை அப்படிங்கிற ஊறுகாய் மிளகா அப்படி கூடுமான வரலையும் நம்ம கடையில வாங்காம நம்ம வீட்டுல செஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது. அதுதான் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், கெட்டும் போகாது, நல்லாவும் இருக்கும். இன்னைக்கு அந்த ஊறுகாய் மிளகா அப்படி எப்படி பண்றதுங்கிறது உங்களுக்கு நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன். இப்ப இந்த ஊறுகாய் மிளகா அப்படி நம்ம வீட்லயே செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். இது நம்ம வரமிளகாய், நம்ம ஒரு நாட்டு மிளகாய். இது அந்த காஷ்மீர் சில்லின்னு சொல்லுவார். இது கலர் நல்லா இருக்கும். இது மாதிரி கலர் நம்ம உள்ள மிளகாய வாங்கிக்கலாம். இந்த காஷ்மீர் சில்லி எப்பவுமே நம்ம மிளகாயோட இது கலர் கூட வரும். அடுத்தது வெந்தயம், கடுகு, விரலி மஞ்சள், கல்லுப்பு, கட்டி பெருங்காயம், நல்லெண்ணெய். இதுதான் நமக்கு தேவை. ஆரோக்கியமான சுத்தமான நம்ம ஊறுகாய் மிளகா அப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்ப இதை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த ஊறுகாய் மிளகா அப்படி நம்ம செய்ய போறோம். இப்ப முதல்ல நான் வெறும் சட்டியில தான் நான் வறுக்கிறேன். அடுப்பை பற்ற வச்சிருக்கேன். இந்த ஊறுகாய் மிளகாய் அப்படிக்கு 2 மிளகாயும் சேர்ந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வெந்தயம் 50 கிராம், நீங்க அதே மாதிரி போட்டுக்கோங்க. வெந்தயம் 50 கிராம். வெறும் சட்டியில வெந்தயத்தை வறுத்துக்கிறோம். வெந்தயத்தை நல்ல பொன்மருவல வறுத்துக்கிறோம். எண்ணெய் ஊத்தல, வெறும் சட்டியில தான் வெந்தயம் வறுக்கிறேன். இந்த வெந்தயம் நம்ம ஊறுகாய் சாப்பிடும் போது நம்ம வயிற்றுக்கு நல்லது, குளிர்ச்சியானது. அதனால வெந்தயம் நம்ம இதுல ஊறுகாயில எப்பவுமே சேர்க்கிறோம். வெந்தயம் நல்லா நம்ம வெறும் சட்டியில வறுக்க அந்த வெந்தயத்தினுடைய வாசனை பார்த்தெல்லாம் நமக்கு அதுவே பெரிய ஆரோக்கியமா இருக்கும். வெந்தயம் வாசனை வர துவங்கிடுச்சு. வெந்தயம் பத்தெல்லாம் பவுன் கலர்ல வறுத்துட்டோம். இப்ப இதை எடுத்து நான் தாம்பாளத்துல போட்டுக்கிறேன். அடுத்தது கடுகு. இப்ப இந்த ஊறுகாய் பொடிக்கு நம்ம ஒரு 50 கிராம் கடுகு வெறும் சட்டியில வறுத்து பொடி பண்ணிக்க போறோம். தாளிப்பு கடுகு வேற, எண்ணெயில தாளிச்சு போறோம், அது வேற. இப்ப இதுக்கு ஒரு 50 கிராம் கடுகு வெறும் சட்டையில வறுத்திருக்கேன். நான் சின்ன கடுகு தான் வாங்கியிருக்கேன். சின்ன கடுகு நல்லா இருக்கும், நமக்கு சுவையா இருக்கும். நீங்களும் சின்ன கடுகு கிடைச்சா வாங்கிக்கோங்க. கடுகுல 2 இருக்கு, பெரிய கடுகு இருக்கு, சின்ன கடுகு இருக்கு. சின்ன கடுகு நல்லா இருக்கும், நீங்க வாங்கிக்கலாம். கடுகு நல்லா வருகிறது, வாசனையாகவும் இருக்கு. வறுத்தாச்சு. நல்லா வறுத்தாதான் நமக்கு வாசனை நல்லா இருக்கும். அப்புறம் எண்ணெய் ஊத்தாமையே அந்த கடுகு பொரியிறது சட்டியில. இந்த பொடியில கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்தா கெட்டு போகாது. நீங்க வருதுங்கிற வராது. இந்த கல்லுப்பு கொஞ்சம் வறுத்து நான் இதை சேர்த்துக்கினேன். ஊறுகாய்க்கு போடும்போது நீங்க பார்த்து போட்டுக்கலாம். ஊறுகாய்க்கு போடுற உப்பு கொஞ்சம் வேணா கம்மி பண்ணிக்கலாம். இப்ப இந்த கல்லுப்பு 50 கிராம் போட்டிருக்கேன். ஏன்னா உப்பை வறுத்து போட்டோம் அப்படின்னாக்க அதோட ஈரப்பத்தை போயிடும். அதனால அந்த காலத்துல எப்பவுமே உப்பெல்லாம் வறுத்துதான் அந்த ஊறுகாய்க்கெல்லாம் நாங்க உபயோகப்படுத்திருக்கோம். பொடி கூட நீங்க பண்ணி வச்சுக்கலாம். இந்த உப்பை வறுத்து உப்பை பொடி பண்ணி ஒண்ணு வச்சிருந்தோம்னா கூட நம்ம ஊறுகாய்க்கு போடும்போது பத்தலைன்னா நம்ம பயப்படாம நம்ம போட்டுக்கலாம். இதை பொடியே பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்ல உப்பை நம்ம வறுக்கிறோம். உப்புல எந்த ஈரப்பசையுமே இருக்காது.
இந்த பொடிக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துதான் நம்ம உப்பு போட்டுதான் வைக்க போறோம். ஈரப்பசை இல்லை, இந்த உப்பை நல்லா நான் வறுத்துட்டேன். ஊறுகாய்க்கு பெருங்காய பொடியை தவிர கட்டி பெருங்காயம் நம்ம அது மாதிரி போட்டா வாசனை தூக்கலா இருக்கும். அதனால ஒரே ஒரு ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கட்டி பெருங்காயத்தை அதுல பொறுத்து எடுத்துக்கிறேன். அதையும் நம்ம ஊறுகாய் பொடியோட நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சு போச்சு. இந்த மாதிரி நம்ம ஊறுகாய் கட்டி பெருங்காயத்தை பொடியா எடுத்துக்கலாம். பெருங்காய பொடியோட இது ரொம்ப வாசனையாகவும் தூக்கலாகவும் நல்லாவும் இருக்கும். ஒரு 20 கிராம் நான் எடுத்திருக்கேன். இந்த பொடிக்கு 20 கிராம் பெருங்காயம் போட்டிருக்கேன். கூட போயிட்டாலும் கவலை இல்லை, ஒன்றும் இல்லை. தனித்தனியா நம்ம போட வேண்டாம். இந்த மாதிரி வறுத்து நீங்க பொடிச்சு வச்சுட்டேல் அப்படின்னா ஊறுகாய்க்கு தனியா பெருங்காய பொடி உப்பு இதெல்லாம் போட வேண்டாம். இதுலயே நம்ம எல்லாமே ஒன்னாவே நம்ம கலந்துடுறோம். வறுத்து பொரிச்சாச்சு எண்ணெயில. எண்ணெய் நான் நிறைய எதுவும் ஊத்தலை, ஒரு ஒன்றாம் ஊற்றிருக்கேன். இது ஆற விட்டா பொடி பண்ணுவோம். சூடா போட்டேன்னா அப்படியே போய் மிக்சி ஜார்ல ஒட்டிக்கும். அதனால இது நல்லா ஆறிச்சு அப்படின்னாக்க நமக்கு நைஸா பொடி வந்துடும். அதோட சேர்ந்து இதையும் நான் தனியா எடுத்து வைக்கிறேன். மஞ்சள் வறுக்கலை, மஞ்சள் நைஸா தட்டி வச்சிருக்கேன். இந்த மஞ்சளை நான் அரைக்கும் போது நான் போட போறேன். அடுத்தது இப்ப மிளகாயை வறுக்க போறோம். மிளகாய்க்கு நிறைய நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டாம். ஒரே ஒரு ஸ்பூன் அந்த வாசனைக்காக தான் நம்ம வறுத்து போட போறோம். முதல்ல இந்த நம்ம நாட்டு மிளகாயை வறுத்துக்கலாம். அடுப்பை எப்போதும் சிம்ல வச்சுக்கோங்க. அடுப்பு பெருசா வைக்கக்கூடாது. மிளகாயை கருக விடக்கூடாது. கருகினா பொடியுடைய கலர் மாறும். மிளகாயை கருக விடாம நம்ம பொறுமையா அடுப்பை சிம்ல வச்சு, எண்ணெயெல்லாம் ரொம்ப ஊற்ற வேண்டாம். இந்த நெடிய அடிக்காம இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி இதை வறுத்து வைக்கிறேன் நான். இப்ப இந்த மிளகாய் நான் வறுத்துட்டேன். இவருங்க கலர் மாறல, ஆனா மிளகாய் வறுத்தாச்சு. அடுப்பு நான் தீய கூட வைக்கல, ஒரு சொட்டு எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்ப இந்த மிளகாயை நான் எடுத்துடுறேன். அடுத்து இந்த சட்டியிலேயே எண்ணெய் எல்லாம் ஊத்தல, இதுல சும்மா நம்ம தடவி இருக்கிற எண்ணெயும் போறோம். இந்த காஷ்மீர் சில்லி, காஷ்மீர் மிளகா எடுத்திருக்கோம். ரெண்டையும் கலந்து போட்டா ஊறுகாய் நல்லா இருக்கும், கலராகவும் இருக்கும். இப்ப அதை நான் வறுக்கிறேன். இதை நீங்க கையில தொட்டா சூடு வந்தா போதும். இது அங்கேயே நல்லா காய வச்சு பதப்படுத்தி தான் அந்த காஷ்மீர் சில்லி வருது. அதனால இது நம்ம ரொம்ப எண்ணெயெல்லாம் ஊற்றி கருக வச்செல்லாம் வறுக்க வேண்டாம். லேசா புகை சூடு வந்தா போதுங்க. பாருங்க, லேசா புகை வருது. நான் அடுப்பு அணைச்சிட்டேன். இப்ப இந்த மிளகாய் அதோட சேர்த்துக்கிறேன். இப்ப வெந்தயம் சிகப்பா வறுத்தாச்சு, கடுகு வறுத்தாச்சு, உப்பு வறுத்தாச்சு, பெருங்காயம் எண்ணெயில போட்டு பொரிச்சாச்சு. நம்ம நாட்டு மிளகாயும் காஷ்மீர் மிளகாயும் ரெண்டையும் நம்ம வறுத்து வச்சாச்சு. இந்த மஞ்சள் தட்டி வச்சிருக்கோம். தட்டி வச்சிருக்கிற மஞ்சளை நான் இதுல போடுறேன். மஞ்சள் பொடி தனியா போட வேண்டாம், இதே போடுறோம் நமக்கு. இதை இதுல நான் போடுறேன். இப்ப இது எல்லாம் ஆற விட்டு நான் மிக்சியில அரைச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்ப நல்லா ஆறி போட்டு இப்ப நான் மிக்சியில அரைக்கிறேன். நான் மிஷினுக்கு கொண்டு போகல, ஏன்னா மிஷின்ல சூடாகும், நம்ம காய வைக்கலாம் முடியாது. அதனால இது மாதிரி நம்ம ஒரு பண்ணி வச்சுட்டா நம்ம ஒரு மாசத்துக்கு வச்சுக்கலாம். 4 தடவை 5 தடவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போடுறதுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப வேணும், பெரிய அளவுல நம்ம கல்யாணம் சேத்தங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா நம்ம மிஷின்ல கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப நான் மிக்சியில தான் அரைக்க போறேன். முதல்ல நான் பெருங்காயத்தை போடுகிறேன். இந்த பெருங்காயம் எவ்வளவு பவுடரா மசிஞ்சு போச்சு பாருங்க, எண்ணெயில வறுத்ததுனால.
நீங்களும் இது மாதிரி இதை பொடி பண்ணிக்கோங்க, நல்லா மசிஞ்சிரும். அடுத்தது வெந்தயம், அடுத்தது வறுத்து வச்ச கடுகை போடுறேன். அடுத்தது இப்ப நான் வறுத்த 2 மிளகாயும் போடுறேன். இதுலயே மஞ்சளும், தட்டின மஞ்சளும் கொட்டியிருக்கேன். இந்த வறுத்த கல்லுப்பு இதுல கொஞ்சம் சேர்க்கிறேன், ஏன்னா நெடி அடிக்காது. கல்லுப்பு சேர்த்தோம்னா நமக்கு இந்த மிளகா நெடி வராது, தும்மல் வராது. இதே மாதிரி உங்களுக்கு நான் எல்லா மிளகாயும் அரைச்சிட்டு அனுப்பிடுறேன். இந்த ஆரோக்கியமான சுத்தமான ஊறுகாய் மிளகாய் அப்படியே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டுல நிறைய வேணா நிறைய மிஷின்ல அரைச்சிக்கலாம். கொஞ்சமா நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க காற்று போகாத டப்பால போட்டு வச்சுட்டு ஈரக்கையோ ஈர கரண்டியோ படாம நம்ம அப்பப்ப தேவையானப்ப இந்த மிளகாப்பொடி நம்ம ஊற பயன்படுத்திக்கலாம். இதை நீங்க ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிகப்படியா தேவை, செய்ய முடியல, விசேஷங்கள் வருது, நிறைய ஊறுகாய் போடணும் அப்படின்னாக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு செஞ்சு நான் அனுப்பி வைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.